நீங்கள் உங்கள் ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்களாக சில குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே 2, 3, 4 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. எனவே உங்களுக்கு ஒரு பெரிய மேய்ச்சல், உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மந்தையை நீங்கள் மேய்க்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதை உற்சாக மனமாக செய்யணும், மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், முன்மாதிரியோடு செய்ய வேண்டும். அதோடு கூட நீங்கள் உத்தமமாய் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு பிரதான மேய்ப்பர் ஆகாயத்தில் சீக்கிரம் வெளிப்படுவார். அப்பொழுது அவர் உங்களுக்கு வாடாத மகிமை உள்ள கிரீடத்தை தருவார். அல்லேலூயா. ஸோ இந்த மேய்ச்சலின் ஊழியத்திலே முக்கியமாக ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன். 1, மக்களை ரட்சிப்புக்குள் நடத்துங்கள். அங்கேதான் இந்த சபை ஊழியத்தினுடைய ஆரம்பமே இருக்கின்றது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னையும் தன்னுடைய ஜீவனை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இந்த மாபெரும் மீட்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆத்துமாவுக்குள்ளும் அந்த மீட்பு ரட்சிப்பு வர வேண்டும். இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருவனை சபைக்குள் சேர்த்து வைத்தால் என்றைக்கும் அந்த ஆத்துமாவும் சீர்பட போகிறது இல்லை. அது சபைக்கும் கேடு விளைக்கிறதாய்த்தான் இருக்கும். நாமும் நம்முடைய வேலை அக்கினி பரீட்சை வழி நடத்தப்படும் பொழுது அங்கு மீதி ஒன்றும் காணாது. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்புக்குள் நடத்துவது என்பது மிக மிக முக்கியமானது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38 தொடங்கி 42 வரைக்கும், அன்றைக்கு பரிசுத்தாவி வந்து இறங்கின பொழுது பேதுருவை அவர் நிரப்பி புதிய ஏற்பாட்டு சபைக்கு அஸ்திபாரமாய் செய்ய வேண்டிய காரியங்களை சொன்ன பொழுது முதலாவது சொன்ன வார்த்தை மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. இந்த மனம் திரும்புதல் தான் அந்த ஆத்தும மீட்பு பெறுகிற அனுபவம். எனவே அன்பான தேவ ஊழியர்களே, நீங்கள் உங்கள் ஊழியத்தில் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்கள் நம்முடைய சபையில் வரும் பொழுது தனிப்பட்ட முறையில் அவங்களோடு சமயம் செலவு பண்ணி இயேசு கிறிஸ்துவை பற்றி, சிலுவையின் மூலம் வருகிற ரட்சிப்பை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்து, அவர்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து தெளிவாக இயேசு கிறிஸ்துவினால் வருகிற ஆத்தும ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள வழி நடத்துங்கள். அல்லேலூயா. இன்று பல இடங்கள்ல அது சரியான ஒரு முறையில் நடத்தப்படாததுனால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துடுறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பினுடைய கிரியை சரியா இல்லாமல் ஒரு மேலோட்டமான ஒரு சந்ததியாய் போய்கொண்டிருக்கிறது. அப்படி நாம் ஊழியம் செய்யக்கூடாது. கண்டிப்பாக நாம் தனித்தனியாய் நேரம் செலவு பண்ணி ஆரம்பத்திலே ஒரு செங்கலின் மேல் ஒரு செங்கலை கொத்தனார் எவ்வளவு தட்டி சீர்பார்த்து செம்மைப்படுத்தி நேராக வைக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்துமாக்களை சரியாய் ரட்சிப்புகள் நடத்தி சபையில் வச்சு அந்த ஆவிக்கேற்ற மாளிகையை கட்ட ஆரம்பித்தால் அது நல்ல பெருசா கட்ட முடியும், நிலை நிற்கிறபடி கட்ட முடியும். அல்லேலூயா. ஸோ இந்த ரட்சிப்புக்குள் நடத்துதல் என்கிற விஷயத்தில் தயவாய் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதோடு கூட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறதையும் அந்த 38ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அந்த ஞானஸ்நானமும் ரட்சிப்புக்கு அடுத்த படியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பை பெற்றவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு செய்கின்ற நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அந்த ஞானஸ்நானமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16 படிக்கிறது போல அடுத்த ஸ்டெப்பும் கிளியர் ஸ்டெப்பாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்புக்குள் நாம் நடத்தும் பொழுது முதலாவது அவர்களை மனம் திரும்புதலுக்குள் நடத்தி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினால் அவர்களுக்கு தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தண்ணீரில் இருவரும் இறங்கி, இப்போ அதில் கூட மாற்றம் வந்து விட்டது. ஞானஸ்நானம் பெறுகிறவர் மட்டும் தண்ணிக்குள்ள இருக்கிறார், மற்றவர் நம்ம ஊரில் சொல்லுவாங்க நகம் நனையாமல் நத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்ல போல ஞானஸ்நானம் கொடுப்பவர் தன்னுடைய வஸ்திரம் நனையாதபடி வெளியே நின்று கொண்டு கொடுக்கிறார்கள். இருவரும் தண்ணீரில் இறங்கி முறைப்படி ஞானஸ்நானத்தை கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்குள்ள டீச்சிங்ஸ் எல்லாம் கொடுத்து ஆயத்தப்படுத்தி செய்ய வேண்டும். அதே போல
புதிய உடன்படிக்கையின் முத்திரையாகிய பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கும் பரலோகத்துக்கு செல்வார்கள் என்பதற்கும் உள்ள அச்சாரமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உபதேசித்து வழிநடத்தி, அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கும் அவர்களை ஜெபத்தில் நடத்தி அந்த அனுபவத்துக்குள்ளும் கொண்டு வரணும். இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபைகளிலே ஒரு காரியம் கன்சர்னாக இருக்கிறது. அநேகர் அபிஷேகம் பெறாமலே பெந்தகோஸ்தே சபை மெம்பர்ஸாக இருக்கிறார்கள், குறிப்பாக சகோதரர்கள். இந்த நிலை நீடிக்க கூடாது. ஒரு விசுவாசி சபைக்குள்ளே சேர்க்கப்படுகிறார் சொல்லும் பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் அவர்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அதே போல அந்த வசனத்தில் 40ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விட்டு விலகுதல் என்கிற ஒரு உபதேசம் தான் வேறுபாட்டின் உபதேசம் என்று நாம் சொல்லுகிறோம். அது பரிசுத்தமாகுதலிலே முக்கியமான அடிப்படை உபதேசம் அதுதான். ஆகவே இன்றைக்கு தேவ ஊழியர்கள் மேய்ப்பர்களாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்படும் பொழுது இந்த ரட்சிப்புக்குள் நடத்துதல் என்பதில் இந்த 4 கட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விட்டு விலகுதலை பற்றி பைபிள் முழுசும் தெளிவாக நமக்கு இருக்கிறது. இதை விட்டு விலகு, அதை விட்டு விலகுன்னு சொல்லி அந்த வசனங்களை எல்லாம் எடுத்து ஒரு பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு 5 தலைப்புகளுக்குள் கொண்டு வர முடியும். 1, பாவத்தை விட்டு விலகு. எல்லாரும் சொல்லுவோம், பாவத்தை விட்டு. பாவ பட்டியலே நிறைய கொடுத்துருக்கு பைபிளில். அந்த எந்த ஒரு பாவமும் இல்லாதபடி அதை விட்டு மக்கள் என்ன செய்யணும்? விலகணும், வேறுபடணும், பரிசுத்தமாகணும். 2வது விக்கிரகங்களை விட்டு விலகு. சொல்லுங்க, விக்கிரகங்களை விட்டு விலகு. அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. விக்கிரக ஆராதனை விட்டு விலகு, விக்கிரகத்தை படைச்சதை விட்டு விலகு, அப்படி நிறைய சொல்லியிருக்கு. ஸோ அந்த அனுபவத்தில் மக்கள் வேறுபட வேண்டும். அல்லேலூயா. 3வது துர் உபதேசங்களை விட்டு விலகு. சொல்லுங்க. ஆமாம், வேத புரட்டு, கட்டுக்கதை, அது கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதனைன்னு நிறைய பைபிளில் சொல்லியிருக்கு. அதையெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அப்போ இந்த விஷயங்கள் தான் விட்டு விலகணும். விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இவைகளை விட்டு விலகாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ரட்சிப்பு நிறைவேற முடியாது. ஆனால் இந்த ரட்சிப்புகள் நடத்தும் பொழுது படிப்படியாக இந்த அனுபவங்களுக்குள், இந்த அறிவுகளுக்குள் அவர்களை நடத்த வேண்டியது அவசியம். எத்தனை சொன்னேன்? பாவம், விக்கிரகம், துருபதேசம். 4வது உலகம். உலகத்தை விட்டு விலகு. சொல்லுங்க. எப்படி சொல்லிட்டிய? உலகத்தை விட்டு எங்க அந்தரத்தில் போய் நிற்க போறிய? சிந்திக்காம சொல்லுவிய, அப்படிதானா? பாஸ்டர்மார் என்ன சொன்னாலும் இது உலகம்னு சொல்றது எந்த உலகத்தை விட்டு விலகினார்னா, பைபிளில் 3 உலகத்தை பற்றி சொல்லியிருக்கு. ஒன்று இந்த பூமி உருண்டையாகிய உலகம், புரியுதா? கர்த்தர் உலகத்தை உண்டாக்கினார். அது இந்த பூமி உருண்டை, எர்த்து. அப்புறம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அப்படி யோவான் 3:16 சொல்லியிருக்கு. அது மேன்கைண்ட், மனுக்குலம், மானுட உலகம். முதல்ல சொன்னது மண்ணுலகம், 2வது சொன்னது மானுட உலகம். இந்த 2ஐயும் விட்டு பிரிய சொல்லலை. 3வது பிரசங்கி புஸ்தகத்தில் படிக்கிறோம், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்தார். அந்த உலகத்தை விட்டு தான் பிரிய சொல்றார். அல்லேலூயா. லௌகீகம், இந்த உலகம் மனுஷனுக்கு உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது? குடியேறக்கூடாது. அந்த உலகத்தை விட்டு வேறுபடுன்னு வசனத்தில் நிறைய இடத்துல இருக்கிறது. உனக்குள்ள உலகம் ஏறி உட்காரக்கூடாது. உலக பொருள், பொருளாசை, பண ஆசை, மண்ணாசை, பதவி ஆசை எல்லாம் இந்த உலகத்தில் உள்ளவைகள். ஆடம்பர ஆசை, நகை நட்டுகள் மேல் ஆசை, விலையுறந்த வஸ்திரத்தின் மேல் ஆசை, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது பைபிளில். இவைகளை விட்டு விலகு என்பது தான் அந்த விஷயம். உலகத்தை விட்டு விலகு. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? ஒரு ஆமீன் சொல்லாமே. ஆமாம், ஸ்தோத்திரம். அடுத்து 5வது ஒழுங்கற்றவர்களை விட்டு விலகு. ஒழுங்கற்றவர்கள் சபைக்குள்ளே இருப்பாப்புல, ஒழுங்கு இல்லாமல் இருப்பாப்புல. அப்படியும் பைபிள் நிறைய சொல்லுது. ஒழுங்கற்றவனை விட்டு விலகு, அப்படியெல்லாம் நிறைய சொல்லு. ஸோ இதை மனதில் கொள்ளுங்கள். இதெல்லாம் சேர்த்து தான் பைபிள் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? கன்வென்ஷனில் எமோஷனலாக பேசி உணர்ச்சி வசப்படுத்தி கையை தூக்குன்னு சொல்லி கையை வைத்தனோன்னா ரட்சிப்பே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லவே இல்லை. அது ஒரு ஒப்பு கொடுத்தல் தான். ஆனால் அதுக்குள்ளே அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நம்ம ஸ்ட்ராங்காக நடத்தி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைத்து கட்டடத்தை கரெக்டாக நம்ம கட்டணும்னா நாம் கட்டினது நிலைக்கும், கூலியை பெறுவோம். அல்லேலூயா. சரி, 2வதாக உபதேசத்தில் உறுதிப்படுத்துங்கள். இவர்களை உபதேசத்தில் உறுதிப்படுத்தாவிட்டால் இவர்கள் நின்று கொள்ள மாட்டார்கள்.
ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டவர்கள் அடுத்தது உபதேசத்தில் நிலைநிறுத்தப்படணும். அப்போஸ்தலர் 2:42 சொல்லுது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் என்று சொல்லுது. எபிரேயர் 6:1-2 வசனங்களை பாருங்க. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, அதாவது என்ன மூல உபதேசம் அல்லது அஸ்திபார உபதேசம்? செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு. இப்படி அப்போஸ்தலர் 2ஐயும் எபிரேயர் 6ஐயும் சேர்த்து படித்தால் 12 அஸ்திபார உபதேசங்கள் இருக்கின்றன. நம்ம வழக்கமாக 7 தான் சொல்லுவோம். ஆனால் சேர்த்து படிக்கும் பொழுது இந்த 12ஐ குறித்தும் தெளிவு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சிலது செய்ய வேண்டிய காரியம், சிலது அறிந்து பின்பற்ற வேண்டிய காரியம். ஸோ இந்த ஒவ்வொரு உபதேசங்களை குறித்து கண்டிப்பாக நாம் தொடர்ந்து நம்முடைய சபை ஆராதனைகள் டீச்சிங்ஸ் கொடுக்க வேண்டும். ஒன்லி ப்ரீச்சிங்ஸில் சபை போகக்கூடாது. சபையில் பிரசங்கமும் வேணும், போதனையும் வேண்டும். பைபிள் ஸ்டடிகள் சபைக்கு ரொம்ப முக்கியம். மக்களை சத்தியத்தில் உபதேசித்து வளர்த்தி நிலைநிறுத்துவீர்கள் என்றால் எந்த காலத்திலும் அவர்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே அன்பான பாஸ்டர்ஸ் ஆக போகின்ற தேவ மக்களே, இவைகளை நீங்கள் கவனித்து கொள்ளுவீர்களாக. ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு அப்போஸ்தலருடைய உபதேசங்களை எடுத்து தான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்யோன்யம், ஃபெல்லோஷிப், ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஐக்கியத்தை முக்கியப்படுத்தணும், அதை பற்றி போதனை கொடுக்கணும். அப்பம் பிட்குதலாகிய கர்த்தருடைய பந்தியை கருத்தாக நடத்தணும், அதை குறித்த போதனைகள் கொடுத்து அதில் நடத்தணும். ஜெபம் பண்ணுறது, கார்ப்பரேட் ப்ரேயர், தனி ஜெபத்தோடு கூட சபை கூடி வந்து ஜெபிக்கிறத பற்றி ஊக்கப்படுத்தி இவைகள் எல்லாம் எழுப்ப வேண்டும். அதோடு கூட நமக்கு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்போ தேவனை பற்றின உபதேசங்களை தெளிவாக கொடுக்கணும். இன்றைக்கு திருத்துவ உபதேசத்தில் பலர் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய மெய்யியல் எப்படி, பொருளியல் எப்படி, அவர் எப்படி ஆதி முதலே வெளிப்படுகிறார், மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், அவர் சமமானவர்கள், அப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. அப்புறம் பொருளியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மனுக்குலத்துக்காக குமாரன் இரட்சகராக வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது பரலோக கண்காணியாய் பூமியிலே சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு வந்து ஆகாயத்தில் குமாரன் வந்து நம்மை சேர்த்து கொண்டு பிதாவின் இடத்தில் கொண்டு போக போகிறார். இப்படி நிறைய இருக்கிற பொழுது இந்த 2 விஷயத்தையும் தெளிவாய் படித்து திருத்துவத்தினுடைய மெய்யியல் என்ன, பொருளியல் என்ன, அப்போ மக்களுக்கு குழப்பம் வராது. இன்றைக்கு அநேகர் அதை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதில் எல்லாம் தயவு செய்து கான்சன்ட்ரேட் பண்ணும்படி நீங்கள் நன்றாக கற்று மக்களுக்கு போதிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கைகளை வைக்குதல் என்பதில் என்ன உபதேசம் இருக்குது? அப்படி தான் நான் பல தடவை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா கைகளை வைக்குதல்ல ஆசீர்வதிக்கிற உபதேசம் இருக்கிறது. கர்த்தர் இயேசு கைகளை வைத்து என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறார். பவுல், பேதுரு போகிற இடமெல்லாம் கைகளை வைத்து பரிசுத்தாவியினால் மக்கள் நிரப்பப்படுவதற்கு என்ன செய்கிறாங்க? வழி நடத்துகிறாங்க. பரிசுத்தாவியில் நடத்துதல் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயு ஊழியத்துக்கு எடுத்த பொழுது நான் உண்மையில் கைகளை வைத்தேங்கிறார். அப்பொழுது உனக்கு வரங்கள் உண்டாயிற்றுன்னு சொல்லி. அப்போ ஊழியத்துக்கு எடுக்கும்போது ஒரு கைகளை வைத்தல் இருக்கு. அப்புறம் மூப்பராகிய சங்கத்தார் உண்மையில் கைகளை வைத்த பொழுது என்று சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. ஆர்டினேஷன். மூப்பராகிய சங்கத்தார் பாஸ்டர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறோம்? இவங்க மேலே கை வச்சு இவங்களை அபிஷேகம் பண்ணுறோம், ஆர்டைன் பண்ணுறோம். அது கைகளை வைக்குதலின் உபதேசத்துக்கு உட்பட்டது. அது மட்டும் இல்லை, கடைசியில் நடவடிக்கை எடுத்தல். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, அதாவது நல்லா விசாரித்த பிறகு தான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறார். அப்போ அந்த அந்த என்ன சொல்கிறது, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், எக்ஸ்கம்யூனிகேஷன்ஸ், இது எல்லாம் சேர்ந்து இதுவே ஒரு பெரிய உபதேசமாக இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மக்களுக்கு தெரிஞ்சால் தான் நாளைக்கு சபையுடைய பக்தி விருத்திக்காக சில காரியத்தை செய்யும் பொழுது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒத்துழைச்சு நிற்பாங்க. இல்லாட்டா உடஞ்சி போயிட்டே இருப்பார்கள். ஆகவே நித்திய இந்த இது கைகளை வைக்குதல், அப்புறம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, பார்த்தீங்களா? இது எல்லாமே மூல உபதேசம், அஸ்திபார உபதேசம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு மேலே பூரணராகும்படி என்ன செய்வோம்? கடந்து போவோம். கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொண்டு நம்முடைய சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்களை போல் மாறி கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திப்பதற்கு ஆயத்தமாகிற அந்த பூரணமாகுதலுக்கு நேராக என்ன பண்ணுவோம்? கடந்து போவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஆகவே ரட்சிப்புக்குள் நடத்துங்கள், உபதேசங்களில் மூல உபதேசங்களில் உறுதிப்படுத்துங்கள். 3வது, ஜீவியத்தில் சாட்சியாக்குங்கள்.
ஜீவிய சாட்சி மிக முக்கியம். 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் சமுதாயத்தில் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய வாசனையை வீசக்கூடிய நல்ல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை செய்யணும். அதற்கு நாம் போதிக்கணும், நாம் தனிப்பட்ட முறையில் கவுன்சிலிங் கொடுக்கணும், அவர்களுக்கு சில இடங்களில் ஜெபித்து ஒத்தாசை பண்ணி அவருடைய கட்டுகள் அவர்களை விடுதலை ஆக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கின்றது. 4வதாக ஆவிக்குள் வழி நடத்துங்கள். அல்லேலூயா. ஆவிக்குள் வழி நடத்துங்கள். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் மக்களுக்கு நிறைய கிடைக்கணும். ஒன்லி வேர்ல்ட்லி பிளஸிங்ஸ்க்காக சபை நடத்தி கொண்டிருக்க கூடாது. உபவாச ஜபம், விழிப்பு ஜபம் 95% பார்த்தா உலக நன்மைகளுக்கான ஜப குறிப்பு, 5% சும்மா கடமைக்கா இது ஆவிக்குரிய ஜப குறிப்பு, அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஆவிக்குரிய இதில் பைபிளில் உள்ள ஜப குறிப்புகளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மேக்சிமம் ஆவிக்குரிய ஜப குறிப்பாக தான் இருக்குது. பவுல் சொன்ன ஜப குறிப்பு எல்லாம் பூமிக்குரியதும் இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். பட் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆவிக்குரிய விஷயத்துக்கு. அவைகளை போதித்து மக்கள் ஆவிக்குள் நடக்க ஆரம்பிக்கணும். ஆவியில் நிறைதல் மட்டும் போதாது, ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ அந்த அனுபவம் ஆவிக்குள் நடத்தப்படுறது. 5வது சுபாவங்களை சீர்படுத்துங்கள். மக்களுடைய சுபாவம் சீரானா தான் கிறிஸ்துவின் சாயலை அவர்கள் தரிக்க முடியும். புதிய மனுஷனுக்குரிய அந்த வஸ்திரம். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவம், டிவைன் கேரக்டர். அந்த டிவைன் கேரக்டருக்கு இந்த நேச்சுரல் கேரக்டர்ல இருக்கக்கூடிய அல்லது ஜென்ம சுபாவத்தில் இருக்கக்கூடிய மண்ணுக்குரிய சுபாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை உள்ளான பூர்வத்தில் அவருடைய ஆவி கிறிஸ்துவின் சாயலை தரிப்பதற்கு நாம் வழி நடத்தணும். இது நம்முடைய ஒரு முக்கிய பகுதி. இதுக்கெல்லாம் நம்முடைய ஜபங்கள், நம்முடைய போதனைகள், நம்முடைய தனிப்பட்ட ஆலோசனைகள் ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தது 6வதாக ஊழிய கிரியைகளில் ஈடுபடுத்துங்கள். விசுவாசிகளை ஊழிய கிரியைகளில் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபடுத்தணும். ஏதோ வந்தாங்க, கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டாங்க, போனாங்க, அதாவது ஆவிக்குரிய ஆகாரத்தை சொல்றேன், பிரசங்கத்தை கேட்டாங்க போனாங்கன்னு இல்லை. சபையில் அவர்களும் ஒரு உறுப்பு. சபை கிறிஸ்துவின் சரீரம் என்றால் ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு பணி செய்யணும். கையின் வேலை செய்யணும், காலின் வேலை செய்யணும். எல்லாம் முடமான கைகளும் முடமான கால்களும் இருந்தால் அந்த சபை எப்படி செயல்படுவது, எப்படி வளருவது? ஸோ எல்லா விசுவாசிக்கும் ஒரு செயல்பாடு உண்டு. வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனுடைய கிரியை. ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருக்காய் கிரியை செய்யணும். அதே மாதிரி சபையாய் கிரியை செய்யணும். வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சபையாய், பிலதெல்பியா சபையாய் கிரியை செய்தார்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தனிப்பட்ட மனிதனுடைய கிரியை பார்க்கிறார், சபையாக செய்கிற கிரியைகளை பார்க்கிறார். தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்கணும், கொடுக்கணும், ஏழைகளுக்கு உதவணும், ஆத்தும ரட்சிப்புக்காக பிரயாசப்படணும், எல்லாம் தனிப்பட்ட முறையிலும் நடக்கணும். சபையிலும் இதற்கான திட்டங்களை வகுத்து மக்கள் கூட்டு சேர்ந்து இந்த கிரியைகளை செய்யணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது, ஆத்துமாக்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பற்றி சொல்வது, மிஷினரி ஊழியங்களுடைய தரிசனத்தோடு மிஷினரி ஊழியங்களுக்காக சபையாய் ஜெபிப்பது, தனியாய் ஜெபிப்பது, கொடுப்பது, தர்ம சகாயங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் பைபிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள். தேசத்தில் ஒட்டுமொத்தமாய் ஒரு உயிர்மீழ்ச்சி வர வேண்டும் என்று ஜெபத்தை ஊழியமாய் செய்வது, இதெல்லாம் சபையிலிருந்து சபைக்கு வெளியே செய்யப்பட வேண்டிய கிரியைகள். சபைக்கு உள்ளேயே சிறு பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, குடும்பங்களுக்கு, பலவிதமான ஒடுக்கப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்களுக்கு கண்டு இந்த சபையில் என்னென்ன குரூப் இருக்கு, எல்லாருக்கும் ஊழியம் செய்ய அந்த ஊழிய கிரியைகள் சபையில் பெருகினால் கர்த்தர் மகிழுவார், பரலோகத்தின் கிரியைகள் பலமாக உண்டாகும். அல்லேலூயா. கடைசியாக 7வது வருகைக்கு ஆயத்தமாக்கு. எல்லாம் செய்யும் பொழுதே நம்முடைய மிக முக்கியமான மெயின் டார்கெட் என்னவென்றால்
லட்சியம் என்ன? இயேசு ஆகாயத்தில் சீக்கிரம் வெளிப்படுவார். அப்பொழுது இந்த ஜனமும் நானும் சேர்ந்து அங்கே அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. லூக்கா 12:40 அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நாம் இதெல்லாம் செய்யும் பொழுது, இப்ப நான் சொன்னதே சபையில எவ்வளவு பெரிய காரியங்கள் பாருங்க, எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்க. ஒரு சபையை நடத்துவதே எவ்வளவு பெரிய பொறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதோடு கூட ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் எக்காலம் தொனிக்கும் பொழுது இங்க உட்கார்ந்து செஞ்சுட்டு இருந்துடக்கூடாது, அங்க போயிடணும். அல்லேலூயா. அதுக்கு ரெடியா இருக்கணும் எப்பொழுதும். ஆகவே அந்த அதுக்கு தகுதி வேணும், ஆயத்தம் வேணும், விழிப்பு வேணும்னு பைபிள் சொல்லுது. தகுதி தான் முதல்ல சொல்லிட்டோம். மூல உபதேசங்கள் எல்லாம் கீழ்ப்படியணும், அந்த தகுதிகள். அடுத்தது ஆயத்தங்கள். நம்ம எல்லா கூட்டங்கள்லையும் மேக்சிமம் இந்த ஆயத்தம் அடிக்கடி சொன்னா தான், காதில் போனா தான் மக்களுக்கு தெரியும் இயேசு வருவார், இயேசு வருவார். இயேசு வருகையும் சஸ்பென்ஸு, நம்ம மரணமும் என்னது சஸ்பென்ஸ். ரெண்டுக்கும் தேதி குறிக்கவே முடியாது. ரெண்டில் ஒன்று தான் நம்ம வாழ்க்கையை இந்த பூமியில் ஸ்டாப் பண்ண போகுது. அப்போ எப்பொழுதும் ஆயத்தமாக தான் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது விழிப்பு. விழிப்புன்னா தூங்காமல் வரந்தாரும் கண்ணை திறந்து வச்சு அந்த விழிப்பு இல்லை, அது விழிப்பு ஜெபம். இது எப்படின்னா ஒரு விஜிலன்ஸ், நல்ல விழிப்போடு இருக்கணும். ஒரு சொத்தை வாங்க போறீங்க, அப்போ உடனே ஒரு விழிப்பு தட்டணும். இந்த சொத்தை வாங்குறதுனால நான் வருகைக்கு போகிறது தடைபட்டுறக்கூடாது. இந்த கல்யாண விஷயத்தை ஒழுங்கு பண்ணுறதுனால வருகைக்கு போகிறது என்ன செய்திடக்கூடாது, தடைபட்டுறக்கூடாது. இப்படி ஒவ்வொரு உங்கள் காரியத்திலையும், ஊழியத்தின் காரியத்திலையும் சரி, விசுவாசிகளுடைய வாழ்க்கை காரியத்திலும் சரி, எதை செய்தாலும் ஒரு விழிப்பு இருக்கணும். இயேசு வருவார், இன்னைக்கு வந்தாலும் வந்துடுவார். இங்கே நான் இடப்படுறதில்ல, அங்கே அது தடைபட்டுறக்கூடாது. அந்த விழிப்பு இருந்தால் அதுதான் வருகைக்கேற்ற விழிப்பு. அல்லேலூயா. ஸோ கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் ஓடி நான் இந்த வார்த்தைகளை சொன்னாலும் அன்புக்குரியவர்கள் குறிப்பெடுத்திருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே நீங்கள் இவைகளை நினைத்து அவ்வப்போது தியானித்து இந்த 7 விஷயங்களும் சபையில் செயல்படுத்துகிற மேய்ப்பர்களாக இருங்கள். உங்கள் மேல் கர்த்தர் இன்றைக்கு ஊற்றுகிற அபிஷேகத்துக்கு ஆண்டவர் ரொம்ப மதிப்பு வச்சிருக்கிறாரு, எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறாரு. அதை நிறைவேற்றி பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது அங்கே அவருடைய கையினால் வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறதுக்கு இவங்களை நியமிக்கிறோம். நாங்கள்லாம் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புகள் ரொம்ப தேவை. ஆமென். அதனால் விசுவாச பெருமக்களே ஊழியர்களுக்கு ஆதரவாயிருங்கள், அனுகூலமாயிருங்கள். ஊழியக்காரர்களுக்காக சந்தோஷமாக ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்களை நேசிங்க, கனம் பண்ணுங்க. அவர்களிடத்தில் ஒரு சின்ன சின்ன குறைகளை கண்டு அதை போய் 4 பேரிடத்தில் தூற்றி இந்த வேலைகளை செய்திடவே செய்யாதீங்க. ஆமென். ஊழியர்களை தெரிந்து கொண்டது கர்த்தர், அபிஷேகிக்கிறது கர்த்தர், பயன்படுத்துகிறது கர்த்தர். நீங்க அத்தனை பேரும் கூட நிப்பீங்கன்னா உங்க தலையில் அந்த ஆசீர்வாதங்கள் மேன்மையாய் இறங்கும். உங்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்படும், சபையின் மூலம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா.